வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் தியத்தீரா சபையினுடைய காலத்தில் தியத்தீரா சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இத அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் தியத்தீரா சபைக்கு இப்படி சொல்றாரு, தியத்தீரா சபைக்கு ஏன் தேவகுமாரங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது, அதெல்லாம் நம்ம கூட பைபிள் ஸ்டடியில தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுல கூட நம்ம அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சபையில ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஏன் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலரா தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தியத்தீரா சபையினுடைய காலம் என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில கூட அதை பத்தி நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த தியத்தீரா சபையினுடைய காலம் தான் 4வது சபையினுடைய காலம். 4வது சபைனா கிபி 96 வரைக்கும் முதலாவது சபையினுடைய காலம். அதற்கு பிறகு சிமிர்னா சபையினுடைய காலம் உபத்திரவ காலம், அதாவது 96 இருந்து 313 வரைக்கும். அடுத்து பெர்கமு என்பது கான்ஸ்டன்டைன் மன்னன் காலம் 313 இருந்து 538 வரைக்கும். இது சபை உலகத்தோடு கூட இணைந்ததான ஒரு காலம். அதற்கு பிறகு தியத்தீரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் ஆளுமை அப்படின்னு அர்த்தம். அதாவது சபை உலகத்தை ஆளத் தொடங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது நடந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 538ஆம் ஆண்டுல இருந்து சபை ஆளுகைக்கு வருகிறது. அதாவது ரோமாபுரி சபையானது அரசாட்சிக்கு வருகிறது. பார்ப்பரசர் அரசராகவும் அதே நேரத்தில் மத தலைவராகவும் இரண்டும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு 10 நாடுகள் அவருக்கு கீழே இருந்தது. அலமனிஸ், விசிகோத், பிராங்க், சுவிஸ், பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன், லாம்பர்ட்ஸ், வேண்டல், ஹெருலியஸ், ஆஸ்ட்ரோகோத் என்று சொல்லக்கூடிய 10 நாடுகள் அவர்கள் ராஜாக்களை தனக்கு கீழே வைத்துக் கொண்டு அந்த ஆளுகையை தொடங்கினது 538ஆம் ஆண்டு. இந்த காலகட்டத்தில் அரசியல் மாற்றமும் வருகிறது, சபை மாற்றமும் வருகிறது. இதுல தான் தியத்தீரா அப்படிங்கிற பெண் ஆளுமை, சபை ஆளுமை இந்த காரியம் நடைபெற தொடங்குகிறது. இந்த தியத்தீரா சபையினுடைய காலத்துல கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவகுமாரன். ஏன் இவங்களை பார்த்து தேவகுமாரன் தன் ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு? ஒவ்வொரு இடத்துல தன்னை அட்ரஸ் பண்ணும்போதும் தேவன் எப்படி அட்ரஸ் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தன்மையை அட்ரஸ் பண்ணுவார். உதாரணமா 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, இது அவர் செய்யறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் சொல்லுகிறதாவது, அது அவருடைய கண்ணுடைய சுபாவம். ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது தன்னுடைய பேரை சொல்றாரு, நான் யார இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்றாரு, தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம், என்ன காரியம், ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறத நாம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் ஊழியத்துக்கு தொடங்கின காலம், அதாவது கரையேறின பின்பு மத்திய 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இந்த இடைப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துல எப்படி அட்ரஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. இப்ப இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணும்போது முதலாவது எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாளுடைய குமாரன். அவர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண உடனே அவங்க சொன்ன வார்த்தை, நல்லா பிரசங்கம் பண்றான், ஆனா இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா. அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் மரியாள் என்பவன் அல்ல, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல 2 காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இடத்துல மரியாளின் குமாரன் அல்லவா, இன்னொரு இடத்துல தச்சனின் மகன் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 30 ஆண்டு காலம் முடித்து இயேசு ஊழியத்துக்கு தொடங்குகிறார். தொடங்கும் போது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி அட்ரஸ் பண்ணுது, அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் இயேசு எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மரியாளின் குமாரன், இன்னொரு இடத்துல தச்சனின் குமாரன். அதாவது மாம்ச பிரகாரமாக பிறந்த தாயும் தகப்பனும் அடையாளம் தான் அவருக்கு காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த அடையாளத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னவாய் வர வேண்டும் என்றால், தேவனுடைய குமாரனாக வர வேண்டும். இந்த அட்ரஸ் உலகத்தில் பண்றதுதான் இயேசு வந்தார். இயேசு இந்த உலகத்துல வந்ததுக்கு என்னன்னா, தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு வரணும், அதை விசுவாசிக்கணும் ஜனங்க. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியமே நடக்குது. அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும் இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 18 இருந்து 22 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன் இருக்கணும். தேவனுடைய குமாரன் மறுதலிக்கிறவன் தான் பொய்யன், அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய நோக்கமே, இந்த உலகத்துல வந்த திட்டமே தான் தேவனுடைய குமாரன் என்பதை அட்ரஸ் பண்ணணும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட அடையாளம் இப்ப என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மரியாளின் குமாரன் இருக்கு, இன்னொரு இடத்துல தச்சனின் குமாரன் இருக்கு. ஒரு தாயோடைய அடையாளம், ஒரு தகப்பனுடைய அடையாளம். இந்த தாய் அடையாளம் தகப்பன் அடையாளத்தை விடுத்து அவர் எந்த அடையாளத்துக்கு வரணும்? தேவனுடைய குமாரனுங்கிற அடையாளத்தை அவர் பெற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்ப நமக்கும் கர்த்தர் அதே தான் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படி, இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர்னு இருக்கு. இந்த முதற் பேரானவர்னா என்ன, ஏன் முதற் பேரானவர் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார், பிதா அவரை எப்படி அனுப்பினார்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருக்கு.
இந்த ஒரே பேரான குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பையன், பிதாவுக்கு அவர் ஒரே குமாரன், அவரை அவர் ஜனிப்பித்தார் அப்படின்னு இருக்குது. அவர் ஒரே பேரான குமாரன். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல வசனம் சொல்லும்போது ரோமர் 8:29 சொல்லுது, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும்படி. முதற் பேர்னா என்ன? இப்ப நம்ம வீட்டுல ஒரு பையன் தான் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு ஒரே பிள்ளை தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் 2 பேர் இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், இவன் மூத்தவன் இவன் இளையவன், அவன் முதல்ல இவன் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்துல ஒரே பேரான குமாரனாக வந்தார், பிதாவுக்கு ஒரே பையன் தான். ஆனா போகும்போது அவர் முதற் பேரானவராய் மாறிட்டார்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது பசங்க பிதாவுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். யார் அந்த 2வது பசங்க? இந்த வசனம் சொல்லுது 29, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதை. 2வது பசங்க யாரு? நீங்களும் நானும் தான் அவருக்கு 2வது பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ அவருக்கு என்னன்னா, எனக்கு ஒரு முதல் பையன் இருக்கிறான், இந்த பையனுடைய சாயல்லையே எனக்கு எல்லா பிள்ளையும் வேணும். சில ரகமன் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா, இந்த 2வது பிள்ளை கொஞ்சம் மோசமான பிள்ளையா இருந்துச்சுன்னா, இவனை மாதிரியே இவனு இருந்ததானே எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவனை மாதிரியே அவனும் பொறுப்பா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க வசனம் சொல்றோம் 8:29, எனக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, இவர் ரொம்ப நல்லவர், இவர் கீழ்ப்படிதல் தாழ்மை எல்லாத்திலையும் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு, இவரை மாதிரியே எனக்கு இன்னொரு பையன் வேணும், இவரை மாதிரியே எனக்கு இன்னொரு பிள்ளைகள் வேணும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் நம்மளை முன்னறிந்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக நாம் மாறும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட நாம இயேசு கிறிஸ்து மாதிரியே முதலாவதாக எதுல பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிறந்திருக்கிறோம். இப்ப நம்மளையும் வேதம் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மரியாளின் மைந்தன் அல்லவா, தச்சனின் குமாரன் அல்லவா. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு தெரியுமா? ஒரு தாயினுடைய அடையாளமோ ஒரு தகப்பனுடைய வேலையினுடைய அடையாளம் இருக்கு. நம்மள சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன், இந்த வேலை செய்யறாரு அவருடைய மகன், அவர் இந்த டாக்டருடைய பையன், இன்ஜினியருடைய பையன், இப்படி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றாங்க, முடிவெற்றவருடைய பையன், அந்த வேலை செய்யறாரு அவருடைய பையன், இப்படிதான் நம்ம அட்ரஸ் பண்றாங்க. இந்த அட்ரஸ் தான் நமக்கு ஆரம்ப கால அட்ரஸ், இதான் நம்ம வந்தோம். ஆனால் இந்த அட்ரஸ் மாறணும், இந்த அடையாளம் தொலையணும். இந்த அடையாளம் மாறி நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எந்த கட்டத்துக்கு போகணும்? தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிற இடத்துக்கு போகணும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த அடையாளத்தை மாற்றணும், அவர் மாற்ற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை விடுத்து மரியாளின் மைந்தன் தச்சனின் குமாரன், இந்த 2 அடையாளமும் நம்மளை விட்டு போகணும். இந்த 2 அடையாளமும் நம்மளை விட்டு போனாதான் நாம இதுக்கு அப்புறம் தேவனுடைய குமாரன் என்று அடையாளப்படுத்துறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது மரியாளின் குமாரனாக தச்சனின் குமாரனாக வந்தார். ஆனால் முடியும் போது அவர் எப்படி முடித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய குமாரனாக முடித்தார். இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி தொடங்கி இருக்கிறோம்? ஒரு தாயிலிருந்து ஒரு தகப்பன்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை அட்ரஸ் பண்ணும்போது இன்னாருடைய குமாரன் இன்னாருடைய மகன் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாங்க. ஆனா முடிக்கும் போது மட்டும் நம்ம எப்படி முடிக்கணும் கேட்டீங்களா, இவங்களுடைய அட்ரஸ் நமக்கு வரவே கூடாது. நம்முடைய அட்ரஸ் எது வரணும்? தேவனுடைய அட்ரஸ் நமக்கு வரணும், தேவனுடைய குமாரன் முடிக்கணும். உலகம் என்ன சொல்லும் உங்களை பார்த்து, அது எப்படிங்க தாய் தகப்பனுடைய மேன்மை நமக்கு இருக்கணுமே. சிலர் சொல்லுவாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அவர்தான் நமக்கு அடையாளம், அவர்தான் நம்மளை உண்டாக்கினவர். நம்ம எங்க இருந்து வந்தோம் அவருக்கு தான் தெரியும், எங்க போக போறோம் அவருக்கு தான் தெரியும். அவர்தான் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அப்படின்னா நாம இந்த தேவகுமாரனுடைய சாயல் அடையணும். முதல்ல இந்த உலக பிரகாரமான அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தொலையணும், கொஞ்சம் கொஞ்சமா அடையாளம் மாறணும். 2வது, இயேசு கிறிஸ்துவை என்னவென்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசிக்கும் போது அவர் கேட்கிறார், என்ன ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள். இப்ப என்னப்பா சொல்றாங்க? ஏன்னா நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன மரியாளின் மைந்தன் சொன்னாங்க, தச்சனின் குமாரன் சொன்னாங்க. எனக்கு ஒரு உலக பிரகாரமான அடையாளம் இருந்தது. இப்ப நான் ஊழியத்தினுடைய பாதி பகுதியை தாண்டி வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் முடிக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். இப்ப ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள். இப்ப இயேசு கிட்ட சீஷர்கள் சொல்றாங்க, ஒரு சிலர் உம்மை எலியா என்றும், ஒரு சிலர் உம்மை எரேமியா என்றும், ஒரு சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் யோவான் ஸ்நானகன் என்றும், இப்படி இயேசு கிறிஸ்துவை அவங்க தீர்க்கதரிசிகள் ஒருவராக அடையாளப்படுத்துறாங்க. இது 2வது நாம செய்யக்கூடிய வேலையினுடைய அடையாளம். ஒரு காலகட்டம் வரைக்கும் தாய் தகப்பனுடைய அடையாளம் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய வேலையின் அடையாளம் நமக்கு இருக்கும். நம்ம செய்யற வேலையை வச்சு நம்மள அட்ரஸ் பண்ணுவாங்க. என்ன அட்ரஸ் பண்ணுவாங்க? இவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், நம்ம வரும்போதே இன்ஜினியர் வராரு, டாக்டர் வராரு அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அடையாளம் நிரந்தரமா? இந்த அடையாளம் நிரந்தரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடையாளம் இருக்கக்கூடாது. இந்த அடையாளம் போய் நாம் மரிக்கும் போது நம்ம பார்த்து என்ன சொல்லணும்? டாக்டர் செத்துட்டாரு, இன்ஜினியர் செத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. இது உலக பிரகாரமான அடையாளம். இயேசு கிறிஸ்துவே இதை சொன்ன உடனே அவங்கள பார்த்து கேட்கிற அடுத்த கேள்வி, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? உலகத்தாய் இப்ப என்னை எப்படி பார்க்கிறார்? தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். உலகத்தார் என்னை பழைய வேலையை வச்சு என்ன பார்க்கறாங்க, நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை வச்சு என்ன அவங்க அடையாளப்படுத்துறாங்க. உலக பிரகாரமான ஒரு வேலையிலையோ, அல்லது நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், நாம செய்யற ஆவிக்குரிய ஊழியமா கூட இருக்கும். இப்ப நம்ம செய்யற ஊழியத்துல கூட நம்ம பாஸ்டர் இருக்காரு, எவாஞ்சலிஸ்ட் இருக்காரு, அப்போஸ்தலர் இருக்காரு, தீர்க்கதரிசி இருக்காரு, இப்படி நம்ம அடையாளப்படுத்துறாங்க. இது நமக்கு ஒரு அடையாளம். கடைசி வரைக்கும் இந்த அடையாளத்தோட போனவங்க இருக்காங்க.
ஒரு எவாஞ்சலிஸ்ட் இறந்துட்டாரு, ஒரு நல்ல தீர்க்கதரிசி இறந்துட்டாரு, ஒரு நல்ல பாஸ்டர் இறந்துட்டாரு, கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாருன்னு சொல்றோம். இப்படி முடிக்கிறோமா? இந்த முடிவா? இதுதான் நம்முடைய முடிவானா? இல்லை, இது முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்ன தீர்க்கதரிசி எலியா எரேமியா ரேஞ்சுக்கு என்ன கொண்டாண்டாங்கப்பா இந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே. இயேசு கிறிஸ்து 2-3 வருஷம் தான் ஊழியம் பண்ணியிருக்கிறார். 3 வருஷம் தான் மொத்த ஊழியமே. இந்த கேள்வி கேட்கும் போது ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும். அந்த ஊழியத்துல அந்த 3 வருஷத்துக்குள்ள இயேசு எங்க போயிட்டாரு? மரியாளின் மைந்தன் தச்சனின் குமாரன்ங்கிற இடத்துல இருந்து தீர்க்கதரிசிங்கிற இடத்துக்கு அவர் போயிட்டாரு. சோ அவருடைய மினிஸ்ட்ரிஸ் பயங்கர சக்சஸ். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வராங்க, கோடான கோடி ஜனங்க வராங்க, அவரை விட்டு போகவே மாட்டாங்க. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சா அடுத்த பிரசங்கத்துக்கு ரெடியா நிக்கிறாங்க. அப்ப அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்க பிரசித்தமாயிற்று, எல்லா தேசத்துக்கும் பிரசித்தமாயிற்று. அப்ப ஜனங்கள் வர தொடங்கிட்டாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்னவா அட்ரஸ் பண்ணப்படுறாரு? தீர்க்கதரிசிகளில் ஒருவராக அட்ரஸ் பண்ணப்படுகிறார். ஆனா இப்ப இயேசு கேட்கிறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இதுதான் அடுத்த கேள்வி. இன்னைக்கு நம்மளை எப்படி அடையாளம் பண்றாங்க? நம்முடைய வேலை பார்க்குற வேலையை வச்சா? நல்ல டாக்டருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க கைராசிக்காரர் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் பெஸ்ட் இன்ஜினியருங்க, அவர் ரொம்ப உண்மையும் உத்தமமா கட்டி கொடுப்பாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல ஊழியக்காரரு, அவர் சத்தியத்தை பேசுவாரு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அவர் காசுல உண்மை உள்ளவர், அவருடைய ஊழியம் ரொம்ப உண்மையும் உத்தமமான ஊழியம், அந்த பாஸ்டர் அருமையா சபை நடத்துவாரு. இப்படி நமக்கு ஒரு அடையாள அட்ரஸ் இருக்குது. ஆனால் இந்த அட்ரஸோடு கூட நாம் திருப்தி ஆகக்கூடாது. இயேசு கிறிஸ்து திருப்தி ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நான் தீர்க்கதரிசிங்கிற நல்ல பட்டத்தை வாங்குறதுக்கு இந்த உலகத்துக்குள்ள வரல. நான் வந்தது தேவனுடைய குமாரனை நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நாமும் அப்படித்தான் வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு. உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது நல்ல நம்ம வேலையில நல்ல பேரை வாங்குறதுக்கு. பேரை வாங்கி இந்த உலகத்துல, அதான் சொல்வேன், இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரியதான ஒரு பிசினஸ் தொடங்கி ஒரு கோடீஸ்வரனாகி அந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணி அந்த பிசினஸ் நீங்க ராஜாவா கூட மாறுங்க, உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தர் இல்லைங்கிற அளவுக்கு கூட வந்துருங்க. ஆனால் இந்த அடையாளம் ஒரு நாள் தொலைந்து போகும். இந்த அடையாளம் உங்களுக்கு பரலோகத்தில் நிரந்தர இடத்தை கொடுக்காது. இந்த அடையாளம் ஒரு நாள், ஏன்னா இன்னைக்கு நம்ம பிரயாசம் என்ன பண்றோம்? ஆபீஸ்ல நல்ல பேரை வாங்கிடணும், ஒரு அவார்டு வாங்கிடணும், அல்லது நம்மளுடைய டீம்ல நம்மளே பெஸ்ட்னு சொல்லி டீம் லீடரா மாத்திரணும். இப்படி எம்என்சி கம்பெனில இருக்கிற நமக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஓட்டம் எந்த அளவுக்கு ஓடும்? இது நிரந்தரமான ஓட்டமா? அல்லது இந்த ஓட்டத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய முடிவு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் மரித்து போனார் தானே சொல்லுவாங்க ஒழிய தேவனுடைய குமாரன் மரித்து போனார்னு சொல்ல மாட்டாங்க. வாழ்நாள் எல்லாம் ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிறோம். ஏன் ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்கிறோம்? சாகும்போது நல்ல ஊழியக்காரன் பேர் வாங்கணும் இல்லைங்க. நல்ல ஊழியக்காரன் பேர் வாங்க வேணாம். 4 பேர் நல்ல ஊழியக்காரன் சொல்லுவான், 40 பேர் மோசமான ஊழியக்காரன் சொல்லுவாங்க. இது மனுஷனுடைய சாட்சி. இந்த சாட்சியை வச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்போ அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இந்த அடையாளத்தை தாங்க வாங்கணும், இந்த அடையாளத்தை தான் வாங்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். இப்போ இவர்கள் இந்த இடத்துல இவரை தேவனுடைய குமாரனாக பார்க்க தொடங்குகிறார்கள். இந்த அடையாளத்தை இயேசு அடையணும்னு விரும்புறாரு. ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தாரு. இயேசு மரியாளுக்கு கொடுக்கப்படும் போது இயேசுவாக தான் கொடுக்கப்பட்டார். உன்னிடத்தில் பிறந்திருக்கிறவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனா இயேசு என்னவா மாறணும்? கிறிஸ்துவா மாறணும். இயேசு கிறிஸ்துவா மாறணும். அதனாலதான் பவுல் அழகா ஒரு வார்த்தை எழுதுவாரு, இனி நாங்கள் இயேசுவையே மாம்சத்தின்படி அறியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாளின் மைந்தன் தச்சனின் குமாரன் எங்களுக்கு தெரியாது. இயேசுவை எங்களுக்கு தெரிஞ்சது அவர் கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அடையாளம் உங்களுக்கு எனக்கு வரணும். என்னைக்கு நம்முடைய அடையாளத்தை அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரமோ, தேவனுடைய குமாரனுங்கிற இடத்துக்கு கொண்டு வரமோ, குமாரனின் சாயலுங்கிற இடத்துக்கு நம்ம வரமோ, அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சக்சஸ். இன்னைக்கு நம்ம எதுக்கு போராடிட்டு இருக்கிறோம்? சிலர்லாம் அப்பா அம்மா பேரை காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க. சில பிசினஸ்மேன்ஸை பார்த்துருக்கிறேன், அவங்க அப்பா தொடங்கின பிசினஸ் ஆக இருக்கும். அந்த அப்பா தொடங்கின பிசினஸ் அவரை விட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு குரூப் போராடிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு, அந்த பேரை நான் காப்பாற்றணும், இன்னாருடைய மகனுங்கிற பேரை நான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இதெல்லாம் உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கு ஆசை. நமக்கு ஒரு ஆசை இருக்குது, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பையன் நான் நல்ல பேர் வாங்கணும், நான் தேவனுடைய குமாரனுங்கிற பேரை வாங்கணும். அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய தாய் தகப்பன் எல்லாம் ஒரு காலத்தில் நம்மை விட்டு கடந்து போவார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு வரும். ஒரு சிலருக்கு அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். சில பிள்ளைகளுக்கு 10 வயசுல தாய் தகப்பன் இறந்து போகிறார்கள் ஆக்சிடென்ட்ல, அது தாய் தகப்பன் இல்லாமே வளருது. சிலருக்கு 40 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 50 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம். ஆனால் எந்த காலகட்டத்திலும் சரி, நாம் இன்னாருடைய மகன் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அல்ல. இப்ப இந்த தியேத்தர சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாரு. என்ன காரணம்? இந்த காலகட்டம் என்ன காலகட்டம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகத்துல ரோமாபுரி சபையானது ஆளுகைக்கு வந்த காலம். ரோமாபுரி சபை ஆளுகையிலும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ரோமாபுரி சபையுடைய சபையும் உலகத்துல மிகப்பெரிய ஒரு விஸ்தாரமான கட்டத்துக்கு வந்துச்சு. இப்போ ரோமாபுரி சபையினுடைய உபதேசம் என்னன்னு கேட்டு பாருங்க, அவர் மரியாளின் மைந்தன். இந்த உபதேசத்துல தான் அது இருக்கு.
ரெண்டாவது, யூதர்களை போய் கேட்டு பாருங்க, இவர் யாரு? இவர் ஜூயிஷ் கார்பெண்டர். நீங்க ஜூயிஷ்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு சிலர் தான் இயேசுவை ஏத்திருக்கிறார்கள். அநேகர் இயேசுக்கு எதிராக தான் இருக்கு. மைனாரிட்டி தான் அங்க இன்னும் கிறிஸ்டியானிட்டி. இப்போ இஸ்ரவேல்ல போய் இயேசு யாருன்னு கேளுங்க, ஜூயிஷ் கார்பெண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஊர்ல இருக்கிற ஒரு தச்சன். இன்னும் சொல்லுவாங்க தச்சனின் குமாரன். அந்த வார்த்தை இன்னும் இருக்கு இயேசுக்கு. அப்ப ஒரு கூட்டம் இயேசுவை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது? மரியாளின் மைந்தனாக. ஒரு கூட்டம் என்ன பார்க்குது? தச்சனின் மகனாக. இன்னொரு குரூப் இருக்குது, இங்க அவங்க பார்த்தாங்க இல்லையா தீர்க்கதரிசின்னு சொல்லி, இன்னொரு குரூப் இருக்கு. அவங்கள போய் கேட்டு பாருங்க, இன்னொரு மதஸ்தார் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க இயேசு யாரு? அவரும் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகள் ஒருத்தர். இவர்கள் யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மரியாளின் மைந்தனாகவோ, இயேசு கிறிஸ்துவை தச்சனின் குமாரனாகவோ, இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசிகள் ஒருவராக பார்க்கிறவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை உண்டாக்கவில்லை. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய குமாரன் சொல்லுகிறதாவது. இந்த வெளிப்பாடு சபைக்கு இருக்கணும். யார் இயேசுவை தேவனுடைய குமாரனாய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் மீட்பு. அப்ப சபையில ஆரம்பிக்கிற நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற உபதேசம் என்ன? ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்து அந்த அடையாளத்தோடு கூட வளர்ந்தோம். ஒரு காலகட்டத்தில் நாம் பார்க்கிற வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நம் தகப்பனுடைய வேலை, அந்த அடையாளத்தில் நாம் வளர்ந்தோம். அதற்கு பிறகு எனக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியமோ வேலையோ அதனுடைய அடையாளத்தில் நான் வளர்ந்தேன். இது எல்லாம் எனக்கு தொலையணும், மறையணும். இந்த அடையாளங்கள் தொலைந்து, அதான் பவுல் சொல்றாரு, பழைய மனுஷன் கலைஞப்பட வேண்டும், புதிய மனுஷன் பிறக்கணும். அந்த புதிய மனுஷனுடைய பேர் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் மாம்ச பிரகாரமாக ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், இப்பொழுது நான் தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தகப்பனாக இருக்கிறார், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. யோவான்ல எழுதுறாங்க. அப்ப அந்த தேவனுடைய குமாரனுங்கிற இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இப்ப அந்த அடையாளத்தை நம்ம பெறுறோமா? நாம இன்னைக்கு நல்ல ஊழியக்காரங்க கூட பேர் வாங்கிட்டோம். பெஸ்ட் ஊழியக்காரங்க பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு பாட்டு பாட முடியாது, சாலா நவராஜம்மா பத்தி சொல்லுவாங்க. அவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, ஸ்பர்ஜனை பத்தி சொல்லுவாங்க. டிஎல் மூடியை பத்தி சொல்றோம். நம்ம ஊர்லயும் அநேக பரிசுத்தவான்கள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம நல்ல ஊழியர்கள் பேர் வாங்குறோம். ஆனா இயேசு எதிர்பார்க்கிறது என்ன? வேதம் சொல்லுகிறது என்ன? இன்னும் ஒரு படி நீ மேலே போக வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் தேவனுடைய குமாரன் வாங்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மாம்சத்தில் பிறந்து முடிக்கும் போது தேவனுடைய குமாரனாய் முடித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் ஆரம்பிக்கும் போது ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளையாக ஆரம்பித்து முடிக்கும் போது தேவனுடைய குமாரன் முடிக்கணும். இந்த தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும், அது எப்படி தான் நாங்கள் அதை நிரூபிக்கணும், அதான் அடுத்து மிக முக்கியமான பார்க்க போறோம். தேவனுடைய குமாரனாகணும், தேவனுடைய குமாரனாகணும்னு சொல்றீங்களே, நாங்கள் தேவனுடைய குமாரனாக எப்படி ஆகிறது? இப்ப இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் யார் சொன்னது, எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 4 பேர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சொல்றாங்க. 4 பேர் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சொல்றாங்க. இந்த 4 பேரும் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், யார் இயேசு கிறிஸ்து எதை அக்செப்ட் பண்ணி கொண்டார், மிச்சம் 3 பேர் சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார். இப்ப நம்ம தேவனுடைய குமாரன்ங்கிறத நிரூபிக்கணும், அல்லது தேவனுடைய குமாரன் என்பது தான் முடிக்கணும். இப்ப இந்த தேவனுடைய குமாரன் முடிக்கிறதுக்கு இந்த சாட்சி நமக்கு வரணும். இப்ப முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை யார் தேவனுடைய குமாரன் சொன்னது? நல்லா யோசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மார்த்தாள் இயேசு பார்த்து சொல்றாங்க, நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, நீர் தேவனுடைய குமாரன், வருகிறவராகிய தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மார்த்தாள் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து வரும்போது போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுல தங்குவார், பெத்தானியாவுல. அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஒரு அம்மா அவரை தேவனுடைய குமாரன் சொல்லுது. இப்ப இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பதிலும் சொல்ல. அவங்க சொல்றாங்க, அதற்கு மார்த்தாள் 24வது வசனத்துல மார்த்தாள் சொல்லும்போது, அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். 27வது வசனத்துல, ஆமாண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப கூட இருக்கிற மார்த்தாள் சொல்றாங்க. உடனே இயேசு அதுக்கு ஒரு பதிலே சொல்லல, அக்செப்டும் பண்ணாருன்னு சொல்லல, ரிஜெக்டும் பண்ணல, அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கொள்ளல. நம்மள தேவனுடைய குமாரன் யார் சொல்லணும்? கூட இருக்கிறவங்க சொல்லணுமா? கூட இருக்கிறவங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியமா? அந்த சாட்சி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாட்சி இல்ல, அதே நேரத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடிய சாட்சியும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணி நீ என்ன தேவனுடைய குமாரன் சொல்லிட்ட, ரொம்ப சந்தோஷம், பரலோகம் வெளிப்படுத்துச்சு சொன்னாரா? இல்ல. அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லல. ஏன்? நம்ம கூட உட்கார்ந்து நம்ம ஊழியத்தை பார்த்து நம்ம பாதத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கிறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம தேவனுடைய குமாரனை தேர்றது ரொம்ப ஈஸி. அந்த சாட்சி முக்கியமானது அல்ல. நல்லதுதான், ஆனால் முக்கியமானது அல்ல. ஏன்? நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்ம நல்லவங்க தான் சொல்லுவாங்க. நம்முடைய இப்ப செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல செய்தி கொடுக்குறாருன்னு சொல்ல போறாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாட்சியை இயேசு கிறிஸ்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் அந்த இடத்துல கொடுக்கவே இல்லை, ஒரு பதில் அந்த இடத்துல சொல்லல. இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பாராட்டணும். இந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஊழியத்தின் ஆரம்பத்தில் வரும்போது சில செய்திகளை கொடுக்கும்போது, நான் நடந்ததை தான் சொல்றேன், உள்ளதை நான் சொல்றேன். சில செய்திகளை கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க,
ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கவே இல்லை, புதுசாக இருந்துச்சுன்னு. அடுத்த செய்தி கொடுக்கும்போது அந்த சாட்சி அதை எதிர்பார்க்க தொடங்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்போ இருதயத்துக்குள்ள அவங்க ஏதாவது சொல்லாமல் போயிட்டாங்கன்னா ஒரு எண்ணம், ஐயோ அப்போ இன்னைக்கு செய்தி சரியில்லை போல, அவங்க எதுவும் சொல்லலையே. அப்போ நம்ம இருதயம் எதை எதிர்பார்க்குது? அவங்க கொடுக்குற அந்த ஒரு ரிசல்ட், அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஆவியானவர் சொன்னாரு, இந்த மனுஷ சாட்சி எத்தனை நாள் உனக்கு போதும்? இதை வச்சு நீ என்ன பண்ண போற? உன் வர்ஷிப் நல்லா இருந்துச்சு, உன்னோட செய்தி நல்லா இருந்துச்சு, உன் பாட்டு நல்லா இருந்துச்சு, நீங்க வந்துட்டு பண்ண அந்த ஒரு ஆர்கனைஸ்ட் நல்லா பண்ணீங்க, இது எத்தனை நாளைக்கு நீங்க போகும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும், அதற்கு பிறகு இது மறைந்து போகும். இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், கூட இருக்கிறவங்க பலர் உங்களை பாராட்டுறாங்கன்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஒரு நல்ல நண்பன் அல்லது ஒரு நல்ல மென்டர் கூட இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை பாராட்ட மாட்டாங்க. எப்படி நடந்தாலும் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு தலையாடிட்டு போயிடுவாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு காலத்தில் உண்மையிலே சொல்றாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். ஒரு நல்ல நண்பன் வந்து உடனே உங்களை தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடலாம் மாட்டான், அப்படி பார்த்துட்டே இருப்பான், நம்ம வளர்ச்சி அவன் பார்த்துட்டே இருப்பான், நமக்காக ஜோம் பண்ணிட்டே இருப்பான். ஒரு காலத்தில் ஆனா தவறு செய்யும்போது உடனே சுட்டி காட்டுவாங்க, இது தப்பா இருக்கு, இது மாத்திக்க, இப்படி மாத்திக்க. அப்படிப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு உயர்வு வரும்போது அவன் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த உயர்வுல நிக்கணுமே, இந்த உயர்வுல ஆசீர்வதிக்கப்படணுமே அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்களே ஒழிய அவ்வளவு சீக்கிரத்தில் வாய் தந்து பாராட்ட மாட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல ஆவியானவர் அவங்களை உந்தி தள்ளும் போது அவர்கள் வாயில இருந்து வார்த்தை வரும், உண்மையிலே கர்த்தர் உங்க கூட வந்து பேசினார். இன்னைக்கு இந்த கூட இருக்கிறவருடைய சாட்சி. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை யார் தேவனுடைய குமாரன் சொன்னது அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களிலே பேதுரு இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே, உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் வெளிப்படுத்தினது. இது இரண்டாவது மேன்மையான சாட்சி. இயேசுவே சொல்றார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். மேன்மையான சாட்சி. இது பரலோகமே நம்மளை பத்தி சொல்லும், இயேசு கிறிஸ்துவை பத்தி பரலோகம் சொல்லுது. இந்த மாதிரி நேரம் நமக்கும் நடக்கும். சில நேரங்களில் ஆவியானவர் சிலருக்கு நம்மை குறித்து வெளிப்பாடு கொடுப்பார். ஒரு சிலர் உங்களுக்கு போன் பண்ணியோ அல்லது நேர்லையோ சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஏன் உங்ககிட்டயே கூட ஆவியானவர் சொல்லுவாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த மாதிரி நம்மகிட்ட சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சாட்சி கொடுக்கிற ரியாக்ஷன் அல்லது இந்த சாட்சி கொடுக்கிற பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதுருவை பார்த்து, இது ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தல, மார்த்தாளுக்கு வெளிப்படுத்தது ரத்தமும் மாம்சமும். ஏன் கூடவே இருந்து பார்த்து செய்தியெல்லாம் கேட்டு உண்மையிலே தேவனுடைய குமாரன் தான், அது கூட பழகினது. ஆனா இப்போ பேதுருக்கு வந்தது என்ன தெரியுமா? அவரு கூட இருந்தவர் தான். ஆனா பேதுருக்கு வந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு தெரியுமா? பரலோகத்தில் இருந்து வந்த வெளிப்பாடு. இத ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தல. இந்த வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொண்ட போது இயேசு சொன்ன வார்த்தை 20வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர் கட்டளையிட்டார், இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. இது ரொம்ப முக்கியங்க. இந்த சுபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுபாவம். பரலோகமே வெளிப்படுத்தி இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, இப்ப யார்கிட்டயும் என்ன செய்யாதீங்க, இதை சொல்லாதீங்க. ஏன்? பரலோகம் அட்ரஸ் பண்ணி அந்த அட்ரஸ் நீ வெளியே கொடுத்து நான் ரீச் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது தேவையில்லை. இது பரலோகம் உங்களுக்கு சொன்னது, அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு பரலோகம் யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு காரியம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. உங்க மூலமா ஒருத்தருக்கு அற்புதம் நடந்திருக்குது, அவர் வந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு, இவர் உண்மையான ஊழியர், உண்மையும் முத்தம் ஊழியர்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரும் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பத்தி எனக்கு சொன்னாருங்கயா, உங்க கூட ஊழியத்தில் சேர்ந்துக்க சொன்னாரு, நீங்க உண்மையும் முத்தம் உள்ளவர்னு சொன்னாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவரை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் சாட்சி கொடுங்க. என்ன சாட்சி கொடுக்கணும்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க. நான் இந்த ஊழியத்துக்கு எப்படி வந்தேன் என்றால், பிரதரை உண்மையும் உத்தமும் உள்ளவர் என்று கர்த்தர் சொன்னார், அதை கேட்டு வந்தேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இத. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னதாக அவர் சொன்னாரு. சொன்னது உண்மைதான், ஆனால் அந்த சாட்சியை ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உங்களையும் என்னையும் உயர்த்தி வெளியே கொண்டு வந்து நம் பேரை பெருமைப்படுத்துவது பரலோகத்தின் வேலை, உங்க வேலையும் என் வேலையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னு போதும் உடனே புக்கு, ஒரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னா போதும் உடனே சிடி போட்டு உடனே அங்கங்க பாருங்க நம்ம ஊழியத்தின் மூலமாக. ஐயோ, சில நேரங்களெல்லாம் சிலர் செய்யறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாட்சி சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐயோ பிரதரால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம், பிரதர் இல்லாட்டி முடியாது, பிரதர் தான் எங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியா ஊர்கா மாதிரி கர்த்தருடைய கிருபை. பிரதர் வந்து முழுக்க பிரதர் பேரை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் செய்தது உண்மை, நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்தது உண்மை, உங்கள் மூலமாக அற்புதம் நடந்தது உண்மை, தேவன் உங்களை கொடுத்து சாட்சி கொடுத்தது உண்மை, இதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அப்படி பண்றவனை அதட்டணும் வேண்டாம், போதும். நான் சொல்லுவேன், சிலர் உங்களை புகழும் போது உங்களுக்குள்ள ஒரு கூச்ச சுபாவம் வரணும், நமக்கே ஒரு மாதிரி டெலிகேட்டா இருக்கணும்.
4 பேர் எதிரில் வந்துட்டு ஐயா இவரை போல உண்டா இளவாள தண்டானோன்னா ஐயோ ஸ்டாப் 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 அப்படி சொல்லிடணும். இமிடியேட்டா ஸ்டாப், வேற வேலையை பாருங்க. ஏன்? உங்களுடைய புகழ்ச்சியும் தேவையில்லை. உங்களுக்கு ஒருவேளை கர்த்தரே வெளிப்படுத்தி இருந்தாலும் உங்க கூடயே வச்சுக்கோங்க. அதை நீங்க வேற யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறோம். ஓ அவர் இப்படி இவர் இப்படின்னா உட்காந்து அப்படியே சந்தோஷமா கண்கள்ல ஒரு பெருமையோடு கூட அவரு இவருடைய ஊழியத்தை பார்த்து அப்படின்னோட நம்ம கண்ணில் ஒரு பெருமை இல்லைங்க, வரக்கூடாது. நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த சாட்சி எல்லாம் நிரந்தரமான சாட்சி கிடையாது. இன்னைக்கு உன்னை உயர்த்தி பேசுகிற மனுஷன் ஒரு காலத்தில் தூக்கி கீழே போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உன் கூடவே இருந்து உங்களை உயர்த்துகிற மனுஷன் நாளைக்கு தூக்கி போட மாட்டான்னு என்ன அர்த்தம்? அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கூட இருந்து இவர் இருந்தா நான் இருப்பேன், இவர் செத்தா நான் செத்தேன்னு சொல்றாங்கடா, அவர் தான் உங்களை சாவடிக்க போறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, ஓ இவர் இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன். நான் எத்தனையோ சாட்சி, நான் சபைகளுக்கு நிறைய சபைகளுக்கு போவேன். அந்த சபைகளில் உட்காந்து கேட்கும் போது நான் பார்த்துருக்கிறேன். சிலர் வந்து சாட்சி மைக்கில் சொல்லுவாங்க, பாஸ்டர் இருந்தால் தான் நாங்கள் இருப்போம், பாஸ்டர் இல்லாட்டி நாங்கள் இருக்க மாட்டோம், பாஸ்டரால தான் எங்கள் குடும்பமேம்பாங்க. பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அவங்க போனோடனே பாஸ்டர் எங்களை சொல்லுவார், இந்த குடும்பம் ரொம்ப உண்மையும் மொத்தமாக நினச்சிப்பேன், இவன் என்னைக்கு திருப்பி அடிப்பான்னு தெரியாதே. ஒரு 6 மாதம் கழிச்சு பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் அன்னைக்கு ஒரு குடும்பம் சாட்சி கொடுத்தாங்களே, ஆமா அவங்க எங்களுக்கு விரோதமாக எழும்பி 10 பேரை கூட்டு போயிட்டான். அதான் மனுஷனுடைய சாட்சி நிரந்தரம். எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை. அப்படி மனுஷர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் போது, உயர்த்தும் போது, பெருமைப்படுத்தும் போது அப்படியே ஸ்டாப் பண்ணணும். வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல, சந்தோஷம், உங்களுடைய வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்லது. இதை உடனே நம்ம பெருமையா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நம்ம 4 பேர்ட்ட போயிட்டு நீங்க அவர் எப்படி சொன்னாரு தெரியுமா, நம்மளை எப்படி உயர்த்தினார் தெரியுமா, அதை ஒரு CD போட்டு, அதை ஒரு புக்கு போட்டு, உடனே அதை நம்ம புக்ல சாட்சியா போட்டு அந்த லெட்டரை எடுத்து பிரிண்ட் பண்ணி, இதோ இந்த மாவட்டத்திலிருந்து நம்மை குறித்து ஒரு சகோதரி சொல்லி இருக்கிற சாட்சி பாரீர். எதுக்கு? எதுக்கு? நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கணும் சாட்சி. அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது. இவ இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகமே வெளிப்படுத்துது பாருங்க. பரலோகம் வெளிப்படுத்தின பிறகு இயேசு சொல்றாரு, வேண்டாம் அமைதியாரு, நீ இதை யார்ட்டையுமே சொல்லாதப்பா, இந்த சுபாவம் நமக்கு வரணும். யாராவது புகழ்ந்தாங்கன்னா உடனே சொல்லுங்க, வேணாம் ஸ்டாப், போதும், சந்தோஷம், ஜெபமணிங்கன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனைன்னு வேதவசனம் சொல்லுது. மனுஷனுக்கு இருக்கிற மிக பெரியதான விஷயத்துல ஒண்ணு புகழ்ச்சி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3வது, யார் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள்? தேவனுடைய குமாரன் சொன்னாங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறாங்க. யார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிசாசு சாட்சி கொடுக்குது. பிசாசு சொல்லுது, அங்க வந்து சொல்லுது, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். இது மோசமான சாட்சி. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல நம்மளை பத்தி தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நிரூபிக்க தான் வந்திருக்கிறாரு. ஆனா இப்போ முதல்ல சொன்னது மார்த்தாள். இயேசு அமைதியா இருக்கிறார். ஏன்னா அவங்க வேத வசனத்தெல்லாம் கூட இருந்து கேட்டு அதனால தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது சொன்னது பேதுரு. பரலோகம் வெளிப்படுத்துச்சு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப சொன்னாரு, நீ அமைதியாரு, இதை வெளியே சொல்லாது. ஆனா 3வது சொன்னது யார் தெரியுமா? பிசாசு. நம்முடைய எதிரிகள் நம்மை புகழ்வார்கள். எதிரி புகழும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதிரி புகழும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க பிசாசு சொன்னவனே இயேசு சொன்ன வார்த்தை அதட்டினார். அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மார்க் 3:11-12, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம், இந்த 2 இடத்துலயும் பாருங்க, இயேசு அவைகளை அதட்டினார். பிசாசுகள் வந்து உயர்த்தும் போது, அவரை புகழும் போது அமைதியா இருக்கும்படி கர்த்தர் அதட்டினார். அவங்ககிட்ட என்ன சொன்னாரு? யார்கிட்டயும் சொல்லாதப்பா, அன்பா சொன்னார், யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், இது பரலோகம் வெளிப்படுத்துச்சு. ஆனா இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அதட்டினார். ஸ்டாப். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு? எதிரிகள் புகழும் போது சந்தோஷம். அப்படியே எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு எதிராக ஒரு ஆள் திடீர்னு வந்து நம்மளை பாராட்டுறானா எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ பிரச்சனை இருக்குது. பல நேரங்களில் சில அரசியல் தலைவர்கள், சில அரசாங்க அதிகாரிகள், தேவனை அறியாதவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து, ஐயோ நீங்க தான் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு வரானா ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் எதிரிகள் வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா ஏதோ காரணம் இருக்கு. கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் திடீர்னு நம்ம மேல பாசம் வரும். பாசம் வந்து, கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவையை நாம் மறக்க முடியாது அப்படிம்பாங்க. நம்ம உடனே யோசிப்போம், ஏன் உடனே நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே பூச்செண்டோட அவங்க பார்க்க போயிருவாங்க. பார்க்க போய், ஐயா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், பாருங்கள் நம்மை குறித்து ஐயா சாட்சி கொடுத்திருக்கிறார், கிறிஸ்தவர்களை குறித்து. அவன் ஓட்டுக்காக அவனுக்கு சாட்சி கொடுத்திருக்கான். அடுத்த 5 வருஷம் கிட்டே வரமாட்டான், நீ போனாலும் சேர்க்க மாட்டான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த நேரம் வரும்போது உங்களை புகழுவாங்க. இந்த புகழ்ச்சியை நம்ம என்ன செய்யக்கூடாது? அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அப்படி காதல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் என்ன செய்யணும் தெரியுமா? போதும், ஸ்டாப், உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். அதுதான் பெரிய விஷயம். பெல்ஷாத்சார் கூப்பிட்டு தானியேலை சொல்றாரு, நீ உன்னிடத்துல தேவனுடைய ஆவி உண்டு என்று கேள்விப்பட்டேன், நீ இதுக்கு விளக்கம் சொல்லிட்டீனா நான் உனக்கு பொற்சனிட்டு இந்த ராஜ்யபாரத்தை 3ஆவதா வைக்கிறேன் அப்படின்னு.
தானியேல் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்துல இருக்கட்டும், உன்னுடைய அந்த பொருத்தனை உங்ககிட்டயே இருக்கட்டும், உன்னுடைய பதவியை நீயே வச்சுக்கோ. ஏங்க சொன்னவன் யார் தெரியுமா? தேவனுக்கு விரோதி. அவன் யாரு? தேவனுடைய கப்பை எடுத்து மதுபானம் குடிச்சவன், மறுமனையாட்டிகள் கையில கொடுத்தவன், தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த பாத்திரத்தை எடுத்து கேவலப்படுத்துறவன். அப்படி கேவலப்படுத்துறவன் கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுக்கறானா வேணான்னு சொல்லணும். தேவனுக்கு விரோதமாய் ஒருத்தன் உன்னை கூப்பிட்டு திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறானா வேணான்னு சொல்லணும். ஏன்? அவன் எதிரி, கர்த்தருக்கு எதிரானவன். நமக்கு எதிரி யாருமே கிடையாதுங்க உலகத்துல. நம்ம எல்லாரும் நேசிக்கும்படி கொண்டு வந்தோம். ஆனா பிசாசு சத்ரு. பிசாசுடைய புகழ்ச்சி ஒரு நாள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. திடீர்னு உங்களுக்கு விரோதமான ஒரு ஆள் வந்துட்டு மனம் மாறிட்ட, மனம் திரும்பிட்ட அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. யாரையும் நீங்க குற்றப்படுத்த வேண்டாம், அதே நேரத்தில் கேர்ஃபுல்லா இருங்கன்ற அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு சில நேரங்களில் வந்துட்டு இயேசுவை அறியாதவர்கள் வந்து ஒரு புகழ்ச்சியை கொடுத்த உடனே அதை உடனே எடுத்து புரொபகண்டா பண்ணி, ஐயாவே நம்மளை பாராட்டி இருக்கிறாரு, இந்த ஏரியா கவுன்சிலர் நம்மளை பாராட்டுறாரு, இந்த ஏரியா வார்டு மெம்பர் நம்மளை பாராட்டுறாரு, நம்மளை முதலமைச்சர் பாராட்டுறாரு, பிரதமர் பாராட்டுறாரு. பாராட்டட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நம்மளை யார் பாராட்டணும் தெரியுமா? பரலோகம் பாராட்டணும். அந்த பாராட்டு தான் மெய்யான பாராட்டு. இன்னைக்கு இந்த உலகத்துல எதிரிகள் கொடுக்கிற பாராட்ட விரும்புறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. உலக பிரகாரமா ஒரு பதவியை வாங்கிடணும்னு ஒரு ஆசை இருக்குது, அதற்கு அவரோடு கூட சேர்ந்து கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கு. நான் சொல்றேன், தேவன் கொடுக்கிற அந்த புகழ்ச்சி, அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த சாட்சி தான் மெய்யான சாட்சி. கடைசியா இயேசுவை தேவனுடைய குமாரன் சொன்னது யார்? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு இப்போ சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு. இயேசுவை அங்க கொண்டு அரைஞ்சிட்டாங்க, இறந்து, அதாவது நித்திரை அடைஞ்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறைந்தவர்களும் 100க்கு அதிபதியும் அவரை பார்த்து ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இப்ப இந்த சாட்சியை சொல்லும் போது இயேசு திருப்பி பேசவே இல்லை பாருங்க. என்னங்க இது ஒரு கேள்வி, இயேசு எப்படிங்க பேச? அவர் செத்துட்டாரே, அதுதான் உண்மையான சாட்சி. உன்னுடைய மரணத்தில், உன்னுடைய ஆவில, உன்னுடைய மாம்சத்தில் நீ மரித்து போய், நானா லிட்டரலா மரணத்தை சொல்லல, மாம்சம் மரித்து போய் நம்ம மூலமா நடக்கிற கிரியைகளை கண்டு இந்த ஆவிக்குரியவர்கள் மேல இந்த உலகத்துக்கு ஒரு பயம் வரணும். அவன் சொல்றது பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். எலியாவை பார்த்து ஏன் தேவ மனுஷன் சொன்னாங்க தெரியுமா? எலியா மேல ஆகாப்புக்கு ஒரு பயம் இருந்தது. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? உங்களை அறியாமலேயே உங்க மேல ஒரு பயத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணும். அது ஸ்பிரிச்சுவல் பயம், உலக பயம் இல்லை. இப்ப பாருங்க, ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயந்திருந்தான், ஆகாப் எலியாவை கண்டு பயந்திருந்தான். இப்ப எலியா ஆகாப்பை கூப்பிடுறாரு, தேவன் சொல்றாரு நீ போய் ஆகாப்பை பாருன்னு. எலியா சொல்றாரு ஆகாப்பை வர சொல்லுங்கிறார். ஆகாப்பு வந்தானா இல்லையா? ரதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசி ஒத்த ஆளை பார்க்க வனாந்தரத்துக்கு அந்த இடத்துக்கு அவன் வந்தானா இல்லையா? வரான். இதுதான் அபிஷேகம். உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும்னா ராஜ்யபாரம் உனக்கு நேராய் திரும்பும். இப்ப தூக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள போட்டாச்சு. அவன் சொல்றான் தைரியமா, நீர் வச்ச சிலையை வணங்க முடியாதியா, தேவன் என்னை காப்பாற்றுவார், காப்பாத்தாம போனாலும் வணங்க முடியாதியா. முடிவு என்ன தெரியுமா? நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்தான் இருக்கு. ராஜ்யபாரம் உனக்கு முன்பாக முடங்குப்புற விழும். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவ ஏரோது கூப்பிடுறாரு. இயேசு சொல்றாரு வர முடியாது என்று நரிக்கிட்ட போய் சொல்லு. 100க்கு அதிபதி ஒருத்த வந்து ஒரு என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் சாக கிடக்கிறான்னு, நான் உன் வீட்டுக்கு வரேங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போகாத ஆளுலாம் கிடையாது. எவரின் மகள் வீட்டுக்கு போறாரு, அது ஆண்டவர் போகாத ஆளுலாம் கிடையாது. எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு இயேசுக்கு தெரியுது. அதிகாரத்தோடு கூட கூப்பிட்டு, பதவியில உட்கார்ந்து இருக்கிறவங்க கூப்பிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னா நாய்க்குட்டி மாதிரி ஓடக்கூடாது. வர முடியாது என்ற அந்த நரிக்கிட்ட போய் சொல்லுங்கிறார் ஆண்டவர். அது அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். இயேசு மேல கை வைக்க பயந்தாங்க தானே, அப்போஸ்தலர்களை கண்டு பயந்திருந்தார்கள், கிட்ட போறதுக்கே பயந்தாங்க தானே ஒரு கூட்டம், அவரோடு சேருவதற்கு பயந்தார்கள் இருக்கு. அந்த பயம் நம்ம மேல வரணும், அந்த அபிஷேகம். இப்போ அப்போஸ்தலர்கள் கொன்னதுனால இல்ல, இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொல்றாங்க அக்கினி இறக்கி கொன்று போடும்ங்கறாங்க. இயேசு இப்ப அக்கினி இறக்கல, இயேசு அக்கினி இறக்குனதுனால அந்த பயம் இல்ல, இயேசு அக்கினியே இறக்கல, இயேசு மேல இருந்த அபிஷேகம் அந்த பயத்தை உண்டு பண்ணும். ஒத்தாள் தான் எலியா, ஒத்தாள் தான் யோவான் ஸ்நானகன், ஒரே ஆள் தான் இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு ஆளை பார்த்து ராஜ்யம் பயப்படும். அந்த அபிஷேகம், ஏன்னா இது பரலோகத்தினுடைய அபிஷேகம், ஹெவன்லி கவர்மெண்ட் ஆர்டினேஷன். இப்ப பாருங்க, ஒரு எம்பசி இருக்கு, அமெரிக்கன் எம்பசி இங்க இருக்கு, அதுல ஒரு சீஃப் இருக்கிறார். அந்த சீஃப்க்கு சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா,
இந்தியன் கவர்மெண்ட் அவர் மேல கை வைக்காது. இந்தியன் கவர்மெண்ட் அவர் மேல கை வைக்க முடியவும் முடியாது. அப்படி ஏதாவது சொல்லணும்னா உடனே மேலிடத்துக்கு சொல்லி இவரை இங்கிருந்து கூப்பிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய மேல கை வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அன்லெஸ் அவர் கேவலமான ஏதாவது வேலை செஞ்சா மட்டும். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம மேல அப்படி ஒரு அபிஷேகத்தை ஹெவன்லி கவர்மெண்ட் வச்சிருக்கு. நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். இப்ப நடந்த சம்பவங்களை கண்டு, இரண்டாவது நம்ம மூலமா நடக்கிற விஷயங்கள், கிரியைகளை பார்க்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத உலகம் பார்த்துட்டு இருக்குது. அதை கண்டுதான் அவன் தேவனுடைய குமாரன் உங்களை சொல்லுவான். உங்க மூலமா நடக்கிற விஷயம், உங்களுடைய கனி, உங்க மூலமா கர்த்தர் செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். யார் சொன்னது? 100க்கு அதிபதி. புறஜாதியார் சொல்லணும், புறஜாதியார்ட்ட சாட்சி வாங்கணும். கூட இருக்கிறவன் சொல்ற சாட்சி உண்மைதான், ஆனா அது மேன்மையானது கிடையாது. நீ எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற. பேதுரு சொன்ன சாட்சி உண்மைதான், பரலோகமே வெளிப்படுத்துச்சு. அதை யார்த்தையும் சொல்ல வேண்டாம், அது பரலோகம் நம்மளை கொடுத்த சாட்சி, அது உனக்கு சொல்லுச்சு. ஓகே ஃபைன், வச்சுக்க. எதிரி ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறான், பிசாசு ஓடி வந்து நீ உண்மையிலே தேவனுடைய குமாரன், உன் சாட்சி எனக்கு தேவையில்லைங்கிறார் இயேசு. ஆனா ஒரு சாட்சி இயேசு அமைதியா படுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நித்திரை அடைந்தார். என்ன சாட்சி தெரியுமா? புறஜாதியார் அவரை பார்த்து சொல்றாங்க, நடந்த சம்பவங்களை கண்டு. இந்த மாதிரி கிரியைகள் வேற யார் மூலமாவும் நடக்கல. அப்படின்னா இவர் மூலமா நடக்குதுன்னா இவர் தான் உண்மையிலே தேவனுடைய குமாரன். அந்த சாட்சி தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். உங்க மூலமா கர்த்தர் செய்கிறத பார்த்து புறஜாதியார் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஒரு காரியம் உண்டு. என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. இந்த புனிதர் பட்டத்தை யாருக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியால ஒண்ணு, உயிரோடு இருக்கிறவருக்கு புனிதர் பட்டம் தர மாட்டாங்க. செத்து போனவருக்கு தான் புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. அவர் இறந்த பிறகு அவரை பத்தி ஆராய்ச்சி செய்து, அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்குதா, அதுக்கு 2 சாட்சிகள் இருக்குதா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா அவருக்கு ஒரு செயின்ட் பட்டம் கொடுப்பாங்க. அற்புதமான விஷயம், சரியும் கூட. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன், அந்த காரியம் இங்க நடக்குது. இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில தொங்குறாரு. அவர் மூலமாக நடந்த சம்பவங்களை கண்டு அந்த 100க்கு அதிபதி சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அதே மாதிரி தாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழும்போது நம்முடைய மாம்சம் செத்ததை உலகம் பார்க்கணும். அதாவது பவுல் மாம்சம் செத்துருச்சு, சிலுவையில அரைஞ்சிட்டாரு. ஒரு கூட்டம் சொல்லுது பவுல் காசு அது பண்றாரு இது பண்றாருன்னு சொன்ன உடனே பவுல் சொல்றாரு, நான் உங்ககிட்ட கை நீட்டினா, உங்ககிட்ட வாங்கினா, உங்ககிட்ட இருக்கும் போது கூட நான் வேலை செஞ்சு தானே சாப்பிட்டேன், எனக்கு அதுக்கு உரிமை இல்லையா? சுவிசேஷம் சொல்றோம் அதனால பிழைக்கலாமே, ஆனாலும் நாங்கள் எங்கள் கைகளால் வேலை செய்து சாப்பிட்டோமே பவுல் சொல்றாரு. ஆனா பவுல் மேல குற்றம் சொல்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. பவுல் என்ன சொல்றாரு? இல்லப்பான்னு சொல்றாரு. ஆனா உண்மை தெரியுமா? பவுல் தன்னை சிலுவையில் அறைந்திருந்தவர். தன்னை சிலுவையில முழுவதுமா அறைந்து கிறிஸ்துவின் பாடுகளில் கொஞ்சம் குறையப்பட்டு தைரியமா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் தன் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து. அதனால தான் பவுல் பேசினதெல்லாம் வேதம், பவுல் எழுதினதெல்லாம் வேதம். பவுல் சாதாரணமா உட்கார்ந்து எபேசுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, பவுல் தீத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, தீமோத்தேயுக்கு 2 லெட்டர் எழுதுறாரு. ஏப்பா நான் சிறைச்சாலையில் இப்படி இருக்கிறேன், நீ இந்த மாதிரி இருந்துக்க. இது தீமோத்தேயுக்கு பர்சனலா கொடுக்கப்பட்ட அட்வைஸ், தீத்துக்கு பர்சனலா கொடுக்கப்பட்ட ஒரு அட்வைஸ். ஆனால் பர்சனலா அவன் பேசினது வேதமாக மாறுதுன்னா அவன் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து தன் மாம்சத்தை உயிரோடு இருக்கும் போதே சாகடிச்சிருந்தான். அந்த சாகடிப்பு தான் அவன் உன்னதமான தேவனுடைய குமாரன். அந்த இடத்துக்கு அவன் வந்துட்டான். அதனால அவன் சொல்றான், கிறிஸ்துவின் சாயல்ல கொஞ்சம் முறை நான் வந்துட்டேன், கிறிஸ்துவின் பாடுகள்ல கொஞ்சம் முறை நான் பட்டுட்டேன், என்ன பின்பற்று, நீ கிறிஸ்து கிட்ட போயிடலாம். இயேசு சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றி வா நித்திய ஜீவனை சுதந்தரிக்கலாம். அதுக்கு இவன் சொல்றான், என்ன பின்பற்று இயேசு கிட்ட போயிடலாம். அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் அந்த சாட்சியை வாங்குவதற்காகத்தான் இப்ப இருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவ மரியாளின் மைந்தன் சொல்லிட்டு அலையுது, ஒரு கூட்டம் இயேசுவ தச்சடின் குமாரன் சொல்லிட்டு அலையுது, ஒரு கூட்டம் இயேசுவ தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அலையுது. நீங்களும் நானும் மட்டும்தான் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இருக்கிறோம். இவர்கள் தான் திருச்சபையை சார்ந்தவர்கள். அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நம்முடைய உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான தாய் தகவனுடைய அடையாளம் மறையணும். நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு பழைய மனுஷன் களையப்படணும். 2வது, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு கூட கொண்டு வந்திருப்பாரு. நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், அப்போஸ்தலரா இருக்கலாம், நீங்க வந்துட்டு எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், whatever it is. இந்த அடையாளம் உலக பிரகாரமாக ஒரு வேலையாக ஒரு ஊழியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது நிரந்தர அடையாளம் அல்ல. இந்த அடையாளத்தையும் தாண்டி நீங்களும் நானும் வாங்க வேண்டிய ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரன் சாட்சி வாங்கணும். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் நானும் மாறணும். 2வது பையங்கிற சாட்சியை வாங்கணும். அந்த சாட்சியை யார் மூலமா வாங்கணும் தெரியுமா? கூட இருக்கிறவங்க கொடுக்கிறது ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது. பரலோகம் வெளிப்படுத்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதையும் பெருசா எடுத்துக்க கூடாது. எதிரிகள் சொன்னாலும் அதையும் பெருசா எடுத்துக்க கூடாது.
எதை பெருசா எடுத்துக்கணும் தெரியுமா? நம்ம மூலியமா நடக்கிற கிரியையை பார்ப்பாங்க, உலகம் பார்க்கணும். நம்ம மூலியமா கர்த்தர் பேசுறத உலகம் பார்க்கணும். நம்ம மூலியமா கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்களை உலகம் பார்க்கணும். உங்க மூலியமா கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்களை கண்டு உங்கள் மாம்சம் செத்து இருக்கிறதை, அந்த மனுஷன் உண்மையிலேயே மாம்சத்தை செத்துட்டாங்க. அவன் நல்ல தேவ மனுஷன். எத்தனை பரிசுத்தவான்கள் அந்த சாட்சியை வாங்கி இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்து அந்த சாட்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் மேல அந்த தப்புன்னு சொல்லாதீங்க அப்படின்னு புறஜாதியார் சொல்லணும். ஒரு இடத்துல நடந்த சம்பவம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு சபையை ஒரு ஊழியர் நடத்தி கொண்டிருந்தார். சின்ன சபை தான், ஒரு 25 பேர் வர சபை தான். அவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு சிலர்கள் எல்லாம் கிறிஸ்தவ எதிர்ப்பு தீவிரவாதிகள். இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த சபையை அடிச்சு உடைக்கணும், அந்த ஊழியக்காரனை கையை காலை உடைச்சு அந்த ஊரை விட்டு விரட்டணும்னு சொல்லி ஒரு 15-20 பேர் கட்ட கத்தியோட எல்லாம் வந்துட்டாங்க. வந்து வெளியே வாடா அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் செஞ்சாங்க. திடீரென்று அந்த ஊழியக்காரர் உண்மையிலே வெளியே வந்தார். அவர் பேசத்தான் வந்தார். அவர் வந்து நிற்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த கிராமத்தில் இருக்கிற 300-400 பேர் ஒன்னா கூடிட்டாங்க. கூடி அந்த 15 பேரை சூழ்ந்து, எதுக்கு இப்ப இவரை நீ வாடான்னு சொன்ன? எதுக்கு அவரை கேவலமா பேசின? அந்த மனுஷன் யார் தெரியுமா? 20 வருஷமா அங்க இருக்கிறாரு. எங்க யாருக்கிட்டையும் வந்து ஒரு தடவை கூட மதம் மாறுங்கன்னு சொன்னதே கிடையாது. இங்க இருக்கிற ஒரு சிலர் நாங்களா தான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றிருக்கிறோம். அவர் மேல ஏதாவது கையை வச்ச நீ கிராமத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்ல போது அவர்கள் மிரண்டு போய் வெளியே போனார்கள். அந்த ஊழியக்காரரை குறித்து அந்த கிராமத்தில் சாட்சி எப்படி தெரியுமா? தேவ மனுஷன், நல்ல தேவ மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷங்க. போய் கேட்டா சொல்லுவாங்க பணத்தாசை இல்லாதவங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, அவர் வரதெல்லாம் அந்த கிராமத்துக்கு தாங்க செலவு பண்ணாரு, ஜனங்களுக்கு தான் செலவு பண்ணாங்க, கடைசி வரைக்கும் அவரை குறித்த சாட்சி. அப்படி இந்த சாட்சி தான் நமக்கு தேவை. புறஜாதியார் சாட்சி கொடுக்கணும் நம்மளை குறித்து. அதான் எப்பவும் ஒரு காரியம் நான் நம்புவேன். என்ன தெரியுமா? சொல்லி முடிக்கிறேன். நம்ம சபைக்கு நம்மளை குறித்து சாட்சி யார் கொடுப்பா தெரியுமா? தூரத்தில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. நம்ம சபைக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து ஆள் வரும், 5 கிலோமீட்டர்ல இருந்து ஆள் வரும், 4 கிலோமீட்டர்ல இருந்து வரும். எல்லாம் நல்லதுதான். பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் புறஜாதியான் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே சாட்சி சூப்பர் சாட்சி. ஏன் தெரியுமா? அவனுக்கு மட்டும்தான் நம்மளை பத்தி எல்லாரை விட ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் நம்மளை தவிர எல்லாமே நம்மளை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அவர் பார்க்கணும், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம பண்ற ஆராதனையை மட்டும்தான் மற்றவங்க பார்க்கறாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டில் நடக்கிற கான்வர்சேஷன் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம பாடுற பாட்டு தான் விசுவாசியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஓடுற டிவியை பக்கத்து வீட்டுக்காரர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் பார்த்துட்டே இருப்பார், ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்பாரு. உண்மையிலேயே இந்த ஆள் தேவனுடைய மனுஷன். அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த புறஜாதியோட சாட்சி தான் மெய்யான சாட்சி. அதுதான் இயேசு ஒரு வார்த்தையும் பேசாம படுத்திருந்தாரு. நடந்த கிரியைகளை கண்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றார்கள். உங்களையும் என்னையும் குறித்து ஒரு வேளை நம்முடைய கூட இருக்கிறவங்க கொடுக்கிற சாட்சியை விட பரலோகமே உங்களை பார்த்து சில சாட்சி சொல்லியிருக்கோம், மேன்மையானது, ரொம்ப சந்தோஷம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை தூக்கிட்டு ஊரா அலையக்கூடாது. இயேசு என்னை பத்தி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். நான் யார் தெரியுமா? 21ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி. நான் யார் தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடணும். நம்மளை பத்தி நம்மளே பேசிக்கிட்டு இருக்க கூடாது, நம்மளே புக்கு போடக்கூடாது நம்மளை பத்தி. அடுத்து நம்மளை குறித்து எதிரிகள் சொல்ற சாட்சி நல்லது. சில எதிரிகள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு மாட்டோம், அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. நம்மளை பத்தி யார் சொல்லணும் தெரியுமா? நம்மளை அறியாதவர்கள், புறஜாதியார். சாலமோனுடைய ஞானத்தை சேபா தேசத்து ராஜஸ்திரி கேள்விப்பட்டு வந்தாலும், அந்த கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர் எங்க இருந்தாரு? இஸ்ரவேலுக்குள்ள. அவருடைய சாட்சி எங்க போச்சு? பக்கத்து நாட்டுக்கு போச்சு. அங்க இருக்கிறவர்கள் புறஜாதியார் தேடி வராங்க இயேசுவை. அந்த மாதிரி ஒரு சாட்சி நம்மை குறித்து வரணும். தேவனுடைய குமாரனாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கணும், நம்முடைய ஊழியத்தை முடிக்கணும். ஒரு ஊழியக்காரனாய் முடிக்கிறது நல்லது, அதை விட மேன்மையை முடிப்பது என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரனாக முடிக்கணும். அதுதான் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.